வந்து கேட்பேன். ஏன்னா சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு புதுசு கிடையாது. இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த எஸ்ஆர்ஐ பண்ணும்போது ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுமே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலில் போயிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தது? என்ன சர்வீஸ் பண்ணீங்க? எப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்லுங்களேன். நீங்கள் வந்து நிறையா பேர் ரோடு கிராஸ் பண்ணி தெரியாமல் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு வயசானவங்களும் சரி, பார்வையாளர்களும் சரி, ரோடு கிராஸ் பண்ண தெரியாமல் என்ன இருப்பாங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரோட்டில் பரவாயில்ல பார்க்கறதுமே போயிடும். அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணிடுறத பார்த்து மற்றவங்களும் கற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க நிற்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆக்கிரமிக்கக்கூடாது, ரோடு கிராஸ் பண்ணவங்களுக்கு போய் ரோடு கிராஸ் பண்ணணும். சின்ன குழந்தைங்க கூட சிக்னலே போட்டாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்துருப்பாங்க. நாங்கள் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி சிக்னல் போட்டிருக்காங்க, ரோடு கிராஸ் பண்ணி போகணும்னு சொன்னதுக்கப்புறம் நாங்களே கூப்பிட்டு போய் விட்டு பார்த்து மற்றவங்களும் கற்றுக்கிறாங்க. சூப்பர். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரோடு கிராஸ் பண்ணிவிடுங்க. ஆமாம், நீங்கள் நிறைய பேருக்கு ரோடு எவ்வளோ தைரியமாக இருந்தால் கூட அந்த 2 சைடு வெஹிக்கிள் வரும்போது ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க, இல்லை பயமாக இருக்குது இன்னும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சர்வீஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு இன்னொன்று மோட்டிவேட் ஆகும். நம்மளும் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மோட்டிவேட் ஆகும். அதான் ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த டைம் நீங்கள் எப்படி என்ன ஃபீல் பண்ணுவீங்க? எங்களுக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும், ரோடு கிராஸ் பண்ணிடுவோம். இன்னொரு டைம் வச்சு மற்றவங்க கற்றுக்கிறாங்களே, நல்ல பார்த்து கற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவோம். சூப்பர் சூப்பர், வெரி குட். காலேஜ்ல இருந்து நாங்கள் ஒரு ஹெல்மெட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பண்ணுவோம். என்ன அப்படின்னா எங்கள் கிளாஸ் இல்லாமல் காலேஜ்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் வந்து ஹெல்மெட் போட்டு ஒரு போர்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஹெல்மெட் உயிர் கவசம் அதை வச்சு ஃபுல்லாக ஒரு இங்கேருந்து நாங்கள் ஒரு சர்டன் ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தோம் ஹெல்மெட். அப்போ ரோட்டில் வந்து என்ன இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களும் நான் பார்த்துட்டு ஒரு இளைஞர் சமுதாயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர ஜென்ரேஷன் வந்து யாரும் ஹெல்மெட் போடுறது வந்து அவங்களுக்கு மிஸ் பண்ணிட்டு சும்மா அவங்க வர டைம் சரி அந்த அவசரத்தில் வந்து அவங்க மறந்து வந்துடுறாங்க. சில பேர் சைடுன்னு போடுறது இல்லை. ஸோ அது வந்து அவங்க நம்ம உயிரோட வேலை அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ அதனால அவங்க வந்து எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹெல்மெட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு ரோட்டில் வரவங்க ஓகே இந்த மாதிரி பசங்களாம் வந்து பண்ணுறாங்களே அந்த அவங்களுக்காக நம்ம வந்து போட்டு வரணும், நம்ம உயிருக்காக தான் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டைம்ல. அந்த சொல்லி அவங்க ரொம்ப இன்னும் வந்து அவங்களோட உயிருக்கு நாம முக்கியத்துவம் தரோம் அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ணிக்கிறானே போதும். முதல்ல நம்மளோட உயிருக்கு நாம முக்கியத்துவம் தரணும். ஆனால் அதே மாதிரி இன்னொருத்தங்க நமக்கு தர்றாங்க அப்படின்னு அதை உணர்ந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்மெட் போட்டுருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து தலையில ஹெல்மெட் போடுறத கையிலலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கைக்குள்ளே ஹெல்மெட் மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் நிற்கிறாங்க, ஒரு பெரியவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் நிறைய பேர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று நீங்கள் சொல்லும் போது இன்னுமே கேட்பாங்க, வயசானவங்க பெரியவங்க சொன்னா கூட ஏதாவது வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட ஃபீலிங் இருக்கும். ஒரே ஏஜ் பீப்புள் சொல்லும்போது ஓகே அதை சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய 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 பேர் வந்து ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே அது மூலியமாக வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருக்குது, என்னென்ன இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இதெல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம காலேஜில் ஆர்ட் கிளப் வச்சுருக்கோம். அந்த ஆர்ட் கிளப்பில் வந்து நாங்கள் வால் பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இது மூலியமாக நாங்கள் வந்து இப்போ பப்ளிக் வால்ஸெல்லாம் வால் பெயிண்டிங் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி அந்த அவேர்னஸ் வந்து வால் பெயிண்டிங் மூலமாகவும் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட்லாம் ஆர்ட் கிளப்பில் ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்க. நம்ம காலேஜில் நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-9 கிளாஸ் ரூமில் நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். அதுவே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு. அந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான அந்த சரியான எக்ஸாம்பிள் ஆர்ட் கிளப் ஸ்டூடெண்ட் தான். எந்த இடத்துலையும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இப்படி வரையிலும் அப்படிங்கிறது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. அதே ஹெல்பிங் டெண்டன்சி எங்கே போகுதுன்னா வெளியில் போகுது. அப்போ நீங்கள் வெளியில் பப்ளிக் ஸ்டோரில் போய் ஆர்ட் வரையலாம் இருக்கிறீங்க. நல்ல முயற்சி, சீக்கிரமாக பண்ண ஆரம்பிங்க. வாழ்த்துக்கு. சூப்பர். இப்போ வந்து எமோஷனல் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இப்போ 10th வந்து மேக்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சில டைம் எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு தாட் வரும்போது நம்ம டியூஷன் எடுத்தால் அந்த டைம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டியூஷன் சொல்லி தருவீங்க. இன்னும் வந்து அந்த வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தரும்போது அந்த எஜுகேஷனோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். அதே ஹெல்பிங் டெண்டன்சி அவங்களுக்கு வரும். நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவன் மார்க் வாங்கி நல்ல விதமாக வரும்போது அவன் வந்து இன்னும் அடுத்த வர சூழலில் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தருவீங்க. அந்த தாட் வந்து அவனுக்கு வரும். அப்போ அது காரணமே நீங்கள் தான்.
நல்ல ஒரு எஸ்ஆர்ஐ இல்லை எஸ்ஆர்ஐ ஆக்டிவிட்டி சூப்பர் பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட அனுபவங்களை எல்லாமே சொல்லிட்டீங்க. ஹெல்மெட் போடுறத பத்தி பேசுனீங்க, ரோடு கிராஸ் பண்றதை பத்தி பேசுனீங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் நிறைய பேர் நாங்கள் பண்றோம், எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. எங்களை பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்மெட் உயிர் காக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஆர்ட்னஸ் போறோம். ஆர்ட் கிளப் வந்து வரையக்கூடிய போது இதை நாங்கள் வெளியில போயிட்டு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வரைய போறோம். அதே மாதிரி நாங்கள் இல்லாத வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் சொல்லி தரோம். இவ்வளோ ஆக்டிவிட்டி பண்றீங்க, நல்லா பண்ணுங்க. இந்த எஸ்ஆர்ஐ ஆக்டிவிட்டி வந்து இன்னொரு எத்தனை ஸ்டூடெண்ட்னாலே எஸ்ஆர்ஐ ஆக்டிவிட்டி தான் அப்படிங்கிற முத்திரை வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்.